இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 37ஆம் அதிகாரம் 4ஆம் திருவசனம். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் சந்தோஷமாகத்தான் கட்டாயம் இருக்க வேண்டும். நம் ஆயன் ஆண்டவர் நம்மோடு இருக்கையில் நமக்கென்ன குறைவு? சரி, இன்றைய புனிதராம் கேத்ரின் ட்ரிக்ஸலிடம் நமக்காக, நம் குடும்பத்திற்காக இயேசுவிடம் பரிந்து பேசும்படி ஜெபித்துக் கொள்வோம். இன்றைய இறைவார்த்தை உங்களை ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க அழைக்கின்றது. அப்போது அவர் உங்கள் உள்ளத்தில் என்னென்ன விருப்பங்கள் ஆசைகள் இருக்கின்றதோ அதை அறிந்து நிறைவேற்றி தருவாராம். இயேசு கிறிஸ்து எப்போதுமே உதடுகளின் வார்த்தையை கேட்டு பதில் தருவதில்லை நண்பர்களே. உங்கள் இருதயத்தின் எண்ணங்களை பார்த்துதான் பதில் அளிக்கிறார். நம் உள்ளத்தில் மாமியார், மாமனார், நாத்தனார், உடன் பிறந்தோர், ஏன் கணவன் மனைவி, உடன் வேலை செய்வோர் மீது காழ்ப்புணர்ச்சி, பழிவாங்கும் எண்ணம், இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு, பொறாமையை வைத்துக்கொண்டு வெறும் உதடுகளால் மட்டும் ஜெபம் செய்தால் இப்படிப்பட்ட ஜெபத்தை அங்கீகரிப்பாரா? கேட்பாரா நம் இயேசு? விடை உங்களுக்கே தெரியும். விவிலியத்தில் நிறைய பரிசுத்தர்கள் வாழ்வில் ஆண்டவர் பேசியதை, அவர் பதில் கூறியதை இருதயத்தில் எண்ணங்கள் மூலமே அறிந்தார்களாம். பரிசுத்தர்கள் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தார்களாம். யோபு கூறுகிறது, என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும் என்பது. தாவீது கூறுகிறார், நீர் என் இருதயத்தை பரிசோதித்து இரவு நேரத்தில் அதை ஆராய்ந்து பாரும், புடமிட்டு பாரும், ஒன்றும் காணாதிருப்பீர். என் வாய் மீறாதபடிக்கு முடிவெடுத்து வாழ்கிறேன் ஆண்டவரே என்பதாய். சங்கீதம் கூறுகிறது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே, உம்முடைய முகத்தையே தேடினேன் கர்த்தாவே என்பதாய். ஆம் நண்பர்களே, தனிமையில் இயேசுவோடு உறவாடுவது என்பது நம் இதயத்தின் எண்ணங்களின் மூலம் இயேசுவோடு பேசுவது, ஜெபிப்பது, அவருடைய பதிலுக்காக காத்திருப்பது. அதனால் என்ன வந்தாலும் இயேசுவை போற்றுங்கள். நம் தேவன் இயேசுவை, எது நடந்தாலும் துதியுங்கள். நம் நாதர் இயேசுவை. காக்கும் வல்ல தேவன் உண்டு உங்களுக்கு. அவர் உங்களை எந்நாளும் காத்து நடத்திடுவார். சதா காலமும் சத்ருவான பிசாசுக்கு நம் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கக்கூடாது. நோய் நொடிகள் இருக்க வேண்டும். கணவன் மனைவி பாசமாய் இருக்கக்கூடாது. உறவுகள் கூடியிருக்க விடவே மாட்டான். சண்டையை, பொறாமையை, காழ்ப்புணர்ச்சியை கொண்டு வருவான். நண்பர்கள் மகிழ்ந்திருந்தால் அவனுக்கு பிடிக்காது. ஏனென்றால் இப்படியான நிலை, நல்லதொரு சூழ்நிலை நம் குடும்பத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் இருந்தால் என்ன இருக்கும்? அங்கு சமாதானம், பாசம், அன்பு இருக்கும். அதைவிட மேலாக தனி ஜெபமும் குடும்ப ஜெபமும் நடைபெறும். இயேசுவின் பிரசன்னம் அந்த குடும்பத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் அந்த பிள்ளைகள் மேலும் பாதுகாப்பும் ஆசிர்வாதமும் கிடைத்து விடுமே. இது சத்ருவான பிசாசுக்கு பிடிக்காது. இதை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் போதும். இனி ஒரு நாளும் நம்மால் சச்சரவு வரக்கூடாது, குடும்பத்தில் சண்டை வரக்கூடாது, வேலை செய்யும் இடத்தில் எந்த ஒரு போட்டியும் வரக்கூடாது என்ற தெளிவான முடிவெடுத்து விடுவீர்கள். அதன்படியே உங்களால் எந்த பிரச்சனையும் துவங்காதவாறு நடந்தும் கொள்வீர்கள். சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. ஜெபிக்கலாமா? இயேசுவே, ஆண்டவராகிய உம்மில் நாங்கள் மகிழ்ந்து வாழ கற்றுத்தாரும். அப்போது உமது உள்ளத்தின் விருப்பங்கள் உமது கிருபையால் எனக்கு நிறைவேறும். எங்களை ஆசிர்வதியும், நடத்தியருளும். ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொண்டோம். எங்கள் விருப்பங்கள் உமது கைகளில் இருக்கின்றன. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும்
உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.